கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆடியோ மூலயமா உங்களோட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏற்கனவே ஒரு மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம். அசீரிய ஆவி எப்படி ஒரு ஆவிக்குரியவனோடு கூட போராடும், எப்படி ஒரு ஆவிக்குரியவனை தாக்கும், அதன் தந்திரங்கள் என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். எப்படி தாக்கும்னு பார்த்தோம். நம்மை போலவே இருக்கிற இன்னொரு கிறிஸ்தவ சகோதரருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதே பிரச்சனை நமக்கு வந்துரும்ன்ற அந்த பயத்தை கொடுப்பான், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை எடுப்பான், நம்ம தேவனை விட்டு திரும்ப பண்ணுவான் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு இன்னொரு ஆவிக்குரிய யுத்தம், சாத்தானுடைய இன்னொரு மிகப்பெரிய தந்திரம், நம்ம அதை இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு நாள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு மீனினுடைய வாலை காண்பித்தார். எனக்கு புரியல, ஆண்டவரே நீங்கள் ஒரு மீனுடைய வாலை மாத்திரம் காமிக்கிறீங்க, நான் மீன்னா ஆத்துமாக்கள்னு எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இன்னும் தெளிவுபடுத்தினார். இல்லை, அது ஒரு மெர்மைட் வெரைட்டி சார்ந்தது அப்படின்னு சொல்லி. உடனே நான் வேதத்தில் எங்கேயாவது அப்படி, ஏன்னா அந்த வார்த்தை வரும்பொழுதே எனக்கு புரிஞ்சது அடுத்த ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வேதத்தில் அந்த மாதிரி மெர்மைடு போன்ற காரியங்கள் நமக்கு தெரியல, அதாவது கடற்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனினுடைய வால் இருக்கும், மேல் பகுதி பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய அந்த சரீரத்தை போன்ற அமைப்பு இருக்கும். அதுதான் நம்ம கடற்கண்ணி, மெர்மைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி ஏதாவது காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது டைரெக்டாக மெர்மைட், கடற்கண்ணி அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே பைபிளில் இல்லை. ஆனால் ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அப்படி அது எங்கே தான் இருக்குது, ஏன் ஆண்டர் சம்மந்தம் இல்லாமல் பேச மாட்டாரேன்னு சொல்லி மேற்கொண்டு அதை ஆராயும் பொழுது ஆண்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் பெலிஸ்தியர்களின் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாகோன் தான் அந்த 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 விதமான ஒரு உருவத்தில், மெர்மன் உருவத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டி கொடுத்தார். அப்போ அதை பார்க்கும் பொழுது, மேலும் அதை குறித்து இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதை வைத்து எந்த விதமான ஆவிக்குரிய யுத்தம் வரும் பொழுது எப்படி அதை ஜெயிப்பது, அதை தான் பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், சாத்தானுடைய தந்திரங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்க்கறதுனால அவுட் ஆஃப் பைபிள் எதையுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அதாவது நமக்கு போராட்டம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்துட்டுருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாமே கேஷுவலாக டே பை டே நடக்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் அப்படின்னு நினச்சி போயிடுறோம். ஆனால் கொஞ்சம் நின்று இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும் பொழுது தான் தெரியும், ஓஹோ இதெல்லாம் சத்துருவின் தந்திரங்களா அப்படின்னு. தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும், இந்த தந்திரங்களுக்கு தப்பித்து கொள்ள வழி உண்டாகும். அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு தெரிஞ்சிட்டா, நமக்கு இதுதான் யுத்தம்னு தெரிஞ்சிட்டா தானே நம்ம அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கான முயற்சிகளையே செய்வோம். ஸோ நமக்கு இதுதான் யுத்தம்ன்றது தெரியணும், யுத்த களத்தில் தான் ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணுகிறோன்றது தெரியணும், இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்றது ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த தாகோனின் ஆவி எப்படி ஒரு ஆவிக்குரியவனை தாக்கும், ஏன் தாக்குது, இதுக்கு என்னதான் வேணும், நம்ம எப்படி இந்த ஆவியின் கிரியைக்கு தப்பிப்பது, அதை தான் இன்னைக்கு இந்த ஆடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த தாகோன் பார்த்தீங்க அப்படின்னா பாதி மனுஷனுடைய சரீரத்தை போல இருக்கும், அடுத்த பாதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீனினுடைய உருவம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதற்கான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெஜிடேஷன் அண்ட் ஃபர்டிலிட்டிக்கான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாயத்துக்கும் இனப்பெருக்கத்துக்குமான தெய்வம் அப்படின்னு சொல்லி இதை அவங்க வழிபடுறாங்க. யார் வழிபடுறாங்க அப்படின்னா, பெலிஸ்தியர்கள் தங்கள் தெய்வமாக தாகோனை வைத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பெலிஸ்தியர்கள் அந்த கானானிய பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது. ஏற்கனவே அந்த கானானிய பகுதியில் இருக்கிறவங்க தாகோனை வணங்கி கொண்டிருந்தாங்க. பின்னாட்களில் பெலிஸ்தியர்கள் அந்த பகுதியை பிடிக்கும் பொழுது அந்த கானான் அவ்வளோ செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த தாகோன் தான் அப்படின்னு நம்பி பெலிஸ்தியர்களும் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் சொந்த தெய்வமாக தாகோனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்க, இந்த தாகோனை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் பாகால் அப்படின்ற ஒரு விக்கிரகத்தை குறித்து அதிகமாக இஸ்ரவேலர் அதை பின்பற்றி போனாங்கன்னு சொல்லி வாசிக்க முடியும். அந்த பாகாலுக்கே இந்த தாகோன் தான்
தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாகாலுக்கும் மேலே ஒரு சீஃப் காட் போல, பாகாலுக்கும் மேலே பாகாலுக்கே அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து இந்த தாகோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாகோன் வேற யாரும் கிடையாது, நிம்ரோத் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிம்ரோத் தான் அந்த தாகோனை போல் அந்த பிக்சரை வந்து தனக்கு வைத்து கொண்டு அவன் கிரியை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த தாகோன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, கிரெயின், தானியம் சொல்கிறாங்க இல்லைங்களா, கிரெயின். அப்புறம் ரெயின், மழை. அப்புறம் வெதர், இந்த கிளைமேட், அந்த கால சீதோஷண நிலை இருக்குது பார்த்தீங்களா, இதையெல்லாம் வந்து அந்த பேருக்கான அர்த்தமாக சொல்கிறாங்க. இப்போது ஒரு கேள்வி, யாரோட இவன் போராடுவான்? இந்த தாகோனின் ஆவி யாரோட போராடும்? யாரோட போராடும் தெரியுங்களா? நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது நான் சொன்னேன், இந்த தாகோனின் ஆவி, தாகோன்னு சொல்லப்படுகிற நபர் யார்னா நிம்ரோத். நிம்ரோதை குறித்து தான் இங்கே இதெல்லாம் இவ்வளோ காரியங்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த நிம்ரோத் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவன், நான் 8ஆம் வசனத்துலேயே வாசிக்கிறேன் பாருங்களேன், 10:8. கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான், ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. பாருங்க, நிம்ரோதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நமக்கு இது தமிழில் எப்படி புரியுது அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு நல்ல வேலை செய்கிறவனா இருந்திருக்கிறான் போல இருக்கு. அப்படி இல்லை. என்ன விஷயம்னா, இவன் கர்த்தருக்கு எதிராக, அதாவது கர்த்தருக்கு முன்னாடின்னு சொல்லும் போது என்னன்னா, கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட நின்ற ஒருவனாக இவன் வேதத்தால் அறியப்படுகிறான், தேவனால் அறியப்படுகிறான். சரிங்களா? அப்போது இந்த நிம்ரோத், இந்த தாகோன், இந்த கில்காமேஷ், இந்த கூஷ் பெற்ற இந்த நிம்ரோத் யாராக அறியப்படுகிறான் அப்படின்னா, கர்த்தரோடு போராடுகிறவனாக அறியப்படுகிறான், தேவனுக்கு எதிரியாக அறியப்படுகிறான். சரி, அகெயின்ஸ்ட் காட் அண்ட் ஹிஸ் பீப்புள், தேவனுக்கும் தேவ ஜனத்திற்கும் எதிராக இந்த நிம்ரோத் கிரியை செய்கிறான் என்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நிம்ரோத் தான் என்ன பண்ணுறான்? பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டுகிறான். ஏன் கட்டுகிறான்? ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே நோவா கிட்ட சொல்லி ஒரு பேழையை கட்ட சொல்லி முழு உலகத்தையும் தண்ணீரால் அழித்தார். இப்போ இவனுக்கு என்னன்னா, தண்ணீரால் நீங்கள் முழு உலகத்தையும் அழிச்சிங்களா, மறுபடியும் நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது நான் அழிக்க விட மாட்டேன், நான் உங்களுக்கு கீழே என்னை சப்மிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தேவனுக்கும் மேலே உயர்த்தும்படி பாபேல் என்கிற வானளாவிய ஒரு கோபுரத்தை இவன் கட்டுகிறான். அதாவது அந்த வானளாவிய கோபுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்னன்னா, அது வானத்தை டச் பண்ணுற ஹைட்டுக்கு போச்சுன்னா தண்ணீர் பூமியை எவ்வளவு மூடிக்கொண்டாலும் அதற்கும் மேலே ஹைட்டில் நான் போயிடுவேன் அப்படின்றது தான் அவனுடைய அந்த தாத்பரியம். அப்போது அவன் அதுக்காக தான் அவருடைய கோபுரத்தை கட்டுகிறான். ஆனால் தேவன் அதை சிதறடித்ததை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக யாராலையுமே, எந்த வல்லமையாலையுமே நம்முடைய தேவனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஆமேன். ஸோ தேவனை எதிர்க்க அவனால் முடியல. அப்போது இப்போ நமக்கு இதை இந்த பேட்டர்னை நீங்கள் பார்க்கும் போதே இது யாருடைய கேரக்டர்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், திரும்பவும் சொல்கிறேன் பாருங்களேன். அசீரியா ஆவின்னு நான் சொல்லுகிற காரியமாகட்டும், இந்த தாகோனின் ஆவி ஆகட்டும், இன்னும் நிறைய சீரீஸ் இருக்குது. சர்ப்பத்தின் ஆவி, அமலேக்கின் ஆவி, ஆமானின் ஆவி, பார்வோனின் ஆவின்னு சொல்லி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குமே தவிர இவைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே எதிரி யார் அப்படின்னா அந்த சாத்தான் மட்டும்தாங்க. ஸோ நமக்கு தெரியுதில்ல, இந்த நிம்ரோதுடைய கேரக்டர் பார்க்கும்போதே அது சாத்தானுடைய கேரக்டர் தானே ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாத்தான் வந்து நான் தேவனுக்கு நிகராவேன், உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொல்லும்பொழுது தான் தேவனால் தள்ளப்பட்டு அவன் விழுந்து போனான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவனுக்கு என்ன, தான் வந்து தேவனுக்கு ஈக்குவல் ஆயிடணும், தேவனுக்கு மேலே ஆயிடணுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்து நிமித்தம்தான் அவன் விழுந்து போனான் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ இந்த நிம்ரோதுக்கும் என்ன, தேவனுக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும்
குறைவு கிடையாது, நான் தேவனுக்கு சளைத்தவன் கிடையாது அப்படின்னு தன்னை நினச்சிதான் அவன் உயர்த்துறான். அப்போ இவனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்தது யார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியுது, சாத்தான் தான் இவனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்தான் அப்படின்னு. சரி, இப்போ இந்த நிம்ரோது, இந்த தாகோனின் ஆவி, இதுக்கு என்னதான் வேணும்? அதாவது இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாகோனின் ஆவி கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு என்ன வேணும்? இது என்னதான் டிமாண்ட் பண்ணுது? இதோடைய விருப்பம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது என்ன நினைச்சது? அவன் என்ன நினைச்சான் சாத்தான் அப்படின்னா, எப்படியாவது தேவனை சிறுமைப்படுத்தணும்னு பார்த்தான். எப்படியாவது தேவனை தனக்கு கீழேயோ இல்லை தனக்கு நிகராகவும் ஆக்கணும்னு அவன் நினைச்சான். அது முடியாதுன்றது அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அவன் பார்க்குறான், இந்த தேவனை போலவே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுதான் யாருன்னா தேவ ஜனங்கள், தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் படைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதன் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது, தேவன் மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபமாகவும் படைத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் மனிதன் படைக்கப்பட்டு அவன் பாவம் செய்த பொழுது அந்த சாயல், அந்த தெய்வ தன்மையை அவன் இழக்கிறான். கரெக்டுங்களா? அப்போ மனுக்குலம் அந்த தெய்வ தன்மையை இழந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் கூட சிலரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தேவன் பூமியில தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருந்ததை நீங்க பார்க்க முடியும். அப்புறம் இந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக, என் வாழ்க்கையை கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும், இயேசு தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தன் சொந்த ரட்சகராக இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவரோட அந்த ஞானஸ்தான உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே என்ன மறுபடியும் உண்டாயிருக்குது அப்படின்னா அந்த தேவ சாயலும் அந்த தேவ ரூபமும் உண்டாகிறது. அப்போ இந்த நிம்ரோதுக்கு, இந்த தாகோனின் ஆவிக்கு எதிரி யார் தெரியுங்களா? அவனுடைய ஃபோக்கஸ் யார் தெரியுங்களா? கர்த்தருடைய ஜனங்கள். எல்லா ஜனங்களையும் அவன் ஃபோக்கஸ் பண்றதில்ல. யாரை ஃபோக்கஸ் பண்றான்னு தெரியுங்களா? யார் கர்த்தருக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாழ முயற்சி செய்கிறாங்களோ, யார் தன்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்படணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கு விரோதமாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த தாகோனின் ஆவி கிரியை செய்யும். நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களை நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படின்னா அன்றைக்கி எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கும். ஆனால் நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்து அந்த ரட்சிப்பின் மேன்மையை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஒரு மாதிரி ஆவிக்குரிய யுத்தங்களை ஃபேஸ் பண்ணுவோம். நான் அவங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வாழணும் பிரயாசப்படுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி ஒரு நபராக இருப்பீங்கன்னா, உங்கள் கூட இருக்கிற கர்த்தரை அறியாத அந்நிய ஜனங்க கூட ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏதோ ரொம்ப ஒவ்வொரு நாள் ஓடுறதே நமக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ போராட்டங்களை லைஃப்பில், சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போராடி கொண்டு இருப்போம். என்னடா இதுக்கெல்லாம் கூட போராடினதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த தாகோனின் ஆவியின் போராட்டம் கிடையாது. ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் கர்த்தருக்காக நிற்கணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த போராட்டம் உண்டு. ஏன்னா நம்ம தான் அவனுடைய ஃபோக்கஸ். ஏன்னா எனக்குள்ளேருந்து கிறிஸ்து வெளிப்படணும்னு நம்ம பிரயாசப்படுறோம். நமக்குள்ளேருந்து அந்த தேவ சாயல் தேவ ரூபம் வெளிப்படணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை பைபிள் சொல்கிற மாதிரி தேவன் எதிர்பார்க்கிற விதமாக வாழ ஆசைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையை தான் அவன் குறி வைக்கிறான். அவன் என்ன நினச்சான்? தேவனை தனக்கு கீழே, தேவனுக்கு தான் நிகர் அப்படி கொண்டு வரணும்னு நினச்சான். அது முடியலையா? இப்போ அந்த தேவ சாயலாக அந்த தேவ ரூபத்தின்படி இருக்கிற மனுஷனை நான் கட்டுப்படுத்தி சிறுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சாத்தான் நினைக்கிறான். அவனுக்கு தெரியும் கடைசியில் ஜெயிக்க போகிறது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் நான் இந்த பூமியில் வாழற நாட்களில் இந்த தேவ ஜனத்தை சிறுமைப்படுத்துறதின் மூலயமா, இந்த தேவ சாயலில் இருக்கிறவனை சிறுமைப்படுத்துறதின் மூலயமா நான் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஆவிக்குரியவனோட போராடும்படி இந்த தாகோனின் ஆவி நின்று கொண்டிருக்கிறது. அப்போது யாரெல்லாம் கர்த்தருக்காக அன்பாக அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் இந்த மெசேஜை தயவுசெய்து ஃபுல்லாக கேளுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அவுட் ஆஃப் பைபிள் இதில் எதுவுமே இருக்காது. ஏதோ ஆவி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்
சொல்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு மாதிரி பேய்களின் காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கலை, நம்ம வேதத்தை தான் தியானிக்க போகிறோம். வேதத்தில் இப்படிப்பட்ட ஆவியின் பாதிப்புக்கு உட்பட்ட நபர்களுக்கு என்ன சம்பவித்தது, நம்ம தப்பிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ தைரியமாக நீங்கள் இந்த ஆடியோ கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த தாகோனின் ஆவி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இவனுக்கு என்ன வேணும்னு சொன்னால், இவன் டிமாண்ட் என்ன, தேவ சாயலில் படைக்கப்பட்ட தேவ ஜனத்தை சிறுமைப்படுத்திடணும், அடிமைப்படுத்திடணும், தனக்கு கீழே வச்சிடணும், வச்சுட்டு அவன் ஜெயிச்சுட்டு தான் உணர்றான். அவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறான். அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த தாகோன் அப்படின்ற வார்த்தை பைபிளில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், அவுட் ஆஃப் பைபிள் நம்ம எதையும் பார்க்க போகிறது இல்லை. அப்போ கண்டிப்பாக இது பைபிள் இருந்து தான் நம்ம பார்த்தாகணும் இல்லைங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த தாகோன் அப்படின்ற வார்த்தை வேதத்தில் வந்திருக்கு, இந்த தாகோன் என்கிற அந்த விக்கிரக தெய்வத்தை குறித்து எங்கெல்லாம் வேதம் பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த 3 காரியங்களையுமே நீங்கள் பார்க்க முடியும். எப்படி தேவ ஜனம் அங்கே அந்த தாகோனுக்கு முன்னாடி சிறுமைப்படுத்த அது முயற்சி செய்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்காக நான் என்ன வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புத்தகம் அதன் 16வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் அதன் 23ஆம் வசனம். பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞ்சனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். பாருங்க, பெலிஸ்தரின் தெய்வம் தாகோன் என்பது இந்த நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ தங்கள் தெய்வமாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்த கூடி வந்திருக்கிறாங்களாம். ஏன்னா சிம்சோன் அவங்க கையில மாட்டிட்டார். கண்கள் பிடுங்கப்பட்டவரா, வேடிக்கை பொருளா அந்த தாகோனின் கோவில்ல கொண்டு வந்து சிம்சோன் விடப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சிம்சோன் மிகப்பெரிய ஆண்டவருடைய ப்ராஜெக்ட். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு டைப்பாலஜி தான் சிம்சோன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்சோனின் பிறப்பை குறித்து எப்படி தேவதூதரால் முன்னறிவிக்கப்பட்டதோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கும். சிம்சோன் எப்படி நசரேயராக இருந்தாரோ அப்படியும் கிறிஸ்துவை குறித்தும் அவர் நசரேயனாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்சோனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்புமை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் சிம்சோன். இப்போது இந்த தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து சிம்சோனை வச்சுருக்காங்களாம். அப்போ நீங்கள் பாருங்கள், இவனுக்கு நான் என்ன சொன்னேன், இவன் டிமாண்ட் என்ன, இந்த தாகோனின் ஆவி எதை டிமாண்ட் பண்ணுது, தேவ சாயலும் தேவ ரூபமா இருக்கிற தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிற மனுஷனை தனக்கு கீழே தாழ்த்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பார்க்கணும். அவ்வளோதான். இதுக்கு தான் அவன் பிரயாசப்படுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் அந்த காரியம் அப்படியே லிட்டரலாக நடந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு இடத்துல தாகோன் அப்படின்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிற அடுத்த இடத்த நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம். நீங்கள் பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். பாருங்க, பெலிஸ்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுடைய பெட்டியை பிடிக்கிறாங்களாம். நமக்கு தெரியும் தேவனுடைய பெட்டி என்று சொல்லப்படுவது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இப்போ பெலிஸ்தர் என்ன பண்றாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து அதை பிடிச்சதும் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கலாம் இல்லைங்க. ஆனால் பாருங்க, அவன் எங்கே கரெக்டாக கொண்டு போகிறாங்க, தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் அதை வைத்தார்களாம். அப்போது இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இவனுக்கு என்ன ஆசை, இவன் டிமாண்ட் என்ன, தேவனை தனக்கு கீழே வச்சு பார்க்கணும், நான் தேவனுக்கு மேலே உயரணும்னு நினைக்கிற எண்ணம். அப்படி இல்லையா, அது முடியலையா, தேவ சாயல்ல தேவனை ரெப்ரசன்ட் பண்றவனை தாழ்த்திடணும், அவ்வளவுதான் அவனுடைய டார்கெட். அதுக்கு தான் அவன் போராடுறான். பாருங்க, இப்ப இந்த பெட்டி கிடைச்சது அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த தாகோனின் கோயில தனக்கு கீழே பெட்டி வரணும்னு அவன் நினைக்கிறான் பாருங்களேன். ஸோ பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க, தாகோனின் கோயிலில் வச்சுட்டாங்க. நமக்கு இதை பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, அப்படின்னா சாத்தான் ஜெயிச்சிட்டானா, அவன் நினச்ச மாதிரி பெட்டியை தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் அவனால் வைக்க முடிஞ்சது அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டா நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எப்பயுமே ஆண்டவருக்கு
சாத்தானை ஃபுல் பண்ணி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆண்டு சாத்தான் அப்படி ஃபுல் பண்ணுவார். அவனை ஜெயிக்கிற மாதிரி விட்டு கடைசியில் தான் யாருன்னு காட்டி கொடுப்பாரு. அது அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுற விஷயமாகட்டும் அங்கேயும் அப்படி தான் நடந்தது. சிம்சோனுடைய காரியமாகட்டும் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த கோவிலோட சேர்த்து பெலிஸ்தரின் மொத்த அதிபதிகளையும் கொன்று முடிப்பார் கர்த்தர் கடைசியில. ஸோ எங்கேயுமே சாத்தானால ஜெயிக்கவே முடியாது. அவன் ஜெயிப்பதை போல அவன் நினைத்து அவன் ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் அவனுடைய தோல்வியை கர்த்தர் காட்டி கொடுப்பாரு பாருங்களேன். இங்கேயும் அமேன், இங்கேயும் அப்படிதான் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 5:2 உடன்படிக்கை பெட்டி தாகோனின் கோவிலில் வைக்கப்பட்டுடுச்சு. அப்போ அந்த டைம் சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, நான் நினைச்சதை நான் ரீச் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பு அவனுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னா, டே 1 அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த கோவிலில் வச்சு பூட்டிட்டு டே 2 அவங்க போய் பார்த்தாங்களாம். அந்த தாகோனின் சிலை இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி சாய்ந்திருந்துச்சான். அதாவது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். தாகோனுடைய சிலை அவங்க கோயிலில் ரொம்ப பெருசா இருக்கும், சின்னதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னா, அவங்க கோயில்ல அவங்க எல்லாத்தையும் கற்கள்ல தானே செய்வாங்க. பாறை போன்ற அந்த கற்களை செதுக்கி தானே சிலைகள் செய்வாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிலை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கு. ஏதோ காத்தடிச்சுலாம் விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெட்டிக்கு முன்னாடி இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோனின் சிலை விழுந்திருக்கு. இப்போ டே 2, ஸோ டே 1 அந்த பெட்டியை வச்சுட்டு பூட்டிட்டு போனாங்க. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி சிலை விழுந்து கிடந்தது. டே 2 வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, மறுபடியும் சிலையை நிமித்தி வச்சுட்டு பெட்டியும் உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு போறாங்க. டே 3 மார்னிங் வந்து பார்க்கும் பொழுது தாகோனுடைய தலை அந்த கைகள்லாம் துண்டிக்கப்பட்டு அந்த வாசப்படியில இருந்துச்சான். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய டைப்பாலஜியை இங்கே காட்ட விரும்புகிறேன். அதாவது சாத்தான் என்ன நினைச்சான், இந்த பெட்டி என் சமூகத்துக்கு வந்துருச்சு பார்த்தியா, பெட்டி என் கோயிலுக்கு வந்துருச்சு பார்த்தியா, கர்த்தரை எனக்கு கீழே வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு நினச்சான். பார்த்தீங்களா, அவனுக்கு 3ஆவது நாள் கர்த்தரை காட்டி கொடுத்தாரு, உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. இதே தான் சிலுவையிலையும் நடந்துச்சுங்க. சாத்தான் என்ன நினைச்சான் தெரியுமா, எப்படியாவது யூதாஸ் காரியத்தை ஏவி விட்டு இந்த ஆசாரியர்களையும் பரிசேயரையும் சதுசேயரையும் பிரதான ஆசாரியர்களையும் ஏவி விட்டு இயேசுவை கொன்னுட்டேன் அப்படின்னா என் ப்ராப்ளம் சால்வ்டுன்னு நினச்சி என்ன பண்ணான் அப்படின்னா, இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய மரணத்தை வந்து பார்த்து ரசித்தான். அந்த டே 1 அவன் என்ன நினச்சான்னா, ஃபினிஷ்டு, இயேசுவின் கதை முடிஞ்சது அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சது அவன் தலை நசுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி. கரெக்டாக டே 1, டே 2, டே 3 மார்னிங் என்ன நடந்ததுங்க, இயேசுவானவர் தன்னை உயிருள்ளவராக உயிரோடு எழும்பி அவர் பிரசித்தப்படுத்தினார். நீங்கள் அதை பார்க்க முடியும். அதுக்கு நடுவில் நிறைய காரியங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. பட் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இங்கே பாருங்களேன், அந்த டே 3 மார்னிங் தாகோனின் தலை நசுக்கப்பட்டது எவ்வளோ பெரிய டைப்பாலஜி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் காலையில் அவர் உயிரோடு எழும்பொழுது, அவர் மரணத்தை ஜெயித்தவராக எழும்பும் பொழுது எதை காமிச்சார் தெரியுமா, சாத்தானின் தலை அந்த சிலுவையில் நசுக்கப்பட்டதை அவர் காண்பித்தார். இப்போ பாருங்க, சில சமயங்கள்ல ஆவிக்குரியவனை இந்த சத்துரு ஜெயிச்சிடுறது மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, ஆவிக்குரியவனை சத்துரு ஜெயிக்க முடியாது. வசனம் அது வாக்குத்தத்தம். சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை என்பது கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, நம்ம தானே கர்த்தருடைய சபை, நம்ம தானே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மை பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை சிறுமைப்படுத்தினது போல அவன் நினைத்த நாட்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கட்ட விரும்புகிறார். அவனுக்கு கீழே நம்ம சிறுமைப்பட்டு இருக்க முடியாது. நம்மை ஜெயிக்க நம்மளை ஜெயிக்க பண்ண ஜெய கிறிஸ்துவானவர் நம்மோட கூட இருக்கிறார். எனவே நம்ம தைரியம் கொள்வோம். ஐயோ, நான் மாட்டிக்கிட்டனோ, நான் விழுந்துட்டனோ, நான் சிறுமைப்பட்டு போயிட்டனோ, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை விடுதலை செய்கிற வல்லமை வெளிப்பட்டிருக்குது. கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அதே போல கர்த்தருடைய பெட்டி, அந்த தாகோனின், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாகோனின் சிலை, அந்த தலை துண்டிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்பட்டிருக்கிறார் பாருங்களேன். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு டைப்பாலஜி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம கர்த்தர் பெரியவர். ஆமேன். ஸோ 2வது இடம் அந்த தாகோனின் கோவில் மென்ஷன் பண்ணப்பட்ட இடத்த உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். 3வது ஒரு இடம் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் அதன் 10ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, சவுல் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோனின் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். என்ன நடக்குது? சவுல் அற்புதமான ஆண்டோடைய ப்ராஜெக்ட். ஆனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாத்தானுக்கு இடம் கொடுத்து, பொறாமைக்கு இடம் கொடுத்து, பழி வாங்கி, தாவீதை துரத்தி, தேவ சித்தத்தை எல்லாம் இழந்து போய் இப்போ மறிச்சிட்டார். இப்போது அந்த சவுலின் தலை துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்ட இடம் பாருங்க, தாகோனின் கோவில். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த தாகோனுடைய டிமாண்ட் என்ன? அவனுடைய ஒரே டிமாண்டு, தேவ சாயலில் படைக்கப்பட்ட தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவை எப்படியாவது சிறுமைப்படுத்தி தாழ்த்தி தனக்கு கீழே வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த பெலிஸ்தீயர்களும் இஸ்ரவேலர்களும் போராடின ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த தாகோன் இஸ்ரவேலர்களை ஜெயிக்கிற ஒவ்வொரு தருணத்துலையுமே தன் கோவிலில் வந்து அந்த இஸ்ரவேலரின் காரியங்களை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். தனக்கு கீழே சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்றது அவனுடைய டிமாண்ட், அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். அவன் அதுக்கு தான் தேவ ஜனத்தோடு கூட இவ்வளவு முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சரி, இப்போது இந்த தாகோனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவன் என்ன, நம்ம ஏன் நம்மக்கிட்ட போராடுறான் நமக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்காக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு நார்மல் கிறிஸ்டின் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடுறேன்ப்பா, எனக்கு பிரச்சனையே வேணாம் அப்படி சொல்லுவோமா? நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம என்ன சொல்றது, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறது, அந்த வேலை நமக்கு வேண்டாம். நம்ம ஒழுங்கான வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம உண்மையுள்ளவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் மட்டும்தான் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்ம ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ஊழியத்தையோ ஒரு வாழ்க்கையோ வாழ்ந்துட்டு நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் அறியேன்னு சொல்லி கதவை சாத்துவேன்னு சொல்லி வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னா இந்த தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுற லைஃப்பை பூமியில் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ போராட்டம் வருமா? நிச்சயமாய் போராட்டம் வரும். எப்படி ஜெயிப்பது? ஜெயிப்பதற்காக நமக்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவா எழுந்தார்னா நம்மையும் கூட அவர் ஜெயிக்க வைக்க போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒருத்தருடைய லைஃப் எடுக்க போகிறோம். இவங்க லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள், இந்த தாகோனின் காரியங்கள் இவ்வளோ கிரியை செய்து அவங்கள மேற்கொண்டதுக்கான ரீசன் என்ன, அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல அப்படி தானே அவன் கிரியை செய்வான். நீங்கள் சாத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு நிறைய நியூ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரியாது. அவன் எப்பயுமே ஒரே ஸ்ட்ராட்டஜியில் தான் மனுஷனோட போராடி கொண்டிருப்பான். ஸோ இந்த தாகோனின் ஆவி போராடுகிற ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நான் சொன்ன 3 சம்பவத்துலேயும் இந்த காரியம் ஃபிக்ஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒருத்தருடைய லைஃப்பை மட்டும் எடுக்க போகிறேன். யாருடைய லைஃப் அப்படின்னா, இந்த தாகோனின் கோவில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணப்பட்டது யாருடைய லைஃப்பில்? சிம்சோனுடைய காரியத்தை குறித்து தான். ஸோ சிம்சோனுடைய லைஃப்பில் இந்த தாகோனின் ஆவி கிரியை செய்ததுக்கான காரணம் என்ன, சிம்சோனுக்குள்ளே இருந்த பிரச்சனை என்ன, அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அந்த பிரச்சனை இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆவியின் தந்திரங்களுக்கு எளிதில் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் சிம்சோனோட லைஃப்பில் மட்டும் இல்லை, நான் சொல்லுகிற அந்த காரியத்தை அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி தாகோனின் கோவிலில் வைக்கப்பட்டதே அது என்ன சம்பவம்? ஏலியன் 2 மகன்களாகிய ஓப்னே பினகாஸ்னால தான் அந்த பெட்டி பிடிக்கப்பட்டது. அவங்க லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் சவுலின் தலை வந்து தாகோனின் கோவிலில் வைக்கப்பட்டதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சவுலுடைய லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதே காரியம் 3 பேருடைய லைஃப்லையும் நடந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த தாகோன் ஆவினுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த தந்திரத்தை, இந்த யுக்தியை தான் அவன் கையாளுதான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் லைஃப்பில் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். சரிங்களா? ஸோ சிம்சோன் லைஃப்பில் சிம்சோன் விழுவதற்கான காரணம் என்ன? சிம்சோன் விழுவதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த வசனத்தை வாசித்த பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், சிம்சோன் விழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த கண்களின் இச்சை. சிம்சோன் வாழ்க்கையில 2 மேஜரான பிரச்சனை இருந்தது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை தான் 2வது பிரச்சனைக்கு காரணம். அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா இச்சை. இச்சை என்கிற காரியம் சிம்சோனோட லைஃப்ல இருந்துச்சு. அதாவது இச்சை அடக்கம் இல்லாத தன்மை சிம்சோனுக்குள்ள இருந்தது. அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா
மதியினம் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ 2 விஷயம் சிம்சோன் விழறதுக்கு காரணம். ஒன்று இச்சை, இன்னொன்று மதியினம். இந்த மதியினம் எதோடைய ரிசல்ட் தெரியுங்களா? அந்த இச்சையினுடைய ரிசல்ட் தான் மதியினம். இப்போது அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. சிம்சோன் சொல்கிறாரு, நான் ஒரு பெலிஸ்திய பெண்ணை எனக்கு திருமணம் செய்யும்படி பார்த்து வச்சுருக்கேன், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிம்சோன் கேட்குறாரு. இப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா நம்ம சொந்தக்காரில் பொண்ணேவா இல்லை, நீ போய் பெலிஸ்திய பொண்ணை கட்டணுமா, அது நமக்கு விருத்த சேதனம் இல்லாத சந்ததியாச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்சோன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், என் கண்ணுக்கு அவள் பிரியமாக இருக்கா, அவளை எனக்கு கொல்ல வேண்டும் அப்படின்றான். அவன் கண்களின் இச்சை, அதை அடக்க முடியாமல் போகிறது தான் சிம்சோனுடைய லைஃப்பில் அவனுடைய விழுதலுக்கு, இந்த தாகோனின் ஆவி அவன் லைஃப்பில் கிரியை செய்வதற்கு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனாக அமைகிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தாகோனின் ஆவி நம்ம எத்தனை பேர் கொடுத்தாலும் பின்னாடி இருந்து செயல்படுவது யார் தான்? சாத்தான் தான். எப்படி ஆதாம் எவளை விழத்தள்ளினா? இதே கண்களின் இச்சை. அந்த பழம் பார்ப்பதற்கு அவளுக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது என்று சொல்லி ஏவாள் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த தாகோனின் ஆவி, இந்த சாத்தான் தேவ பிள்ளைய சிறுமைப்படுத்தும்படி கையில் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுங்களா? இச்சை. இச்சை அடக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு ஆவிக்குரியவனுக்குள்ள, தேவனுக்காக வாழ்கிற வேறு பிரிக்கப்பட்ட ஜீவத்தை தெரிந்து கொண்ட ஒரு நபருக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஈஸியாய் எளிதாய் இந்த தாகோனின் ஆவியின் தாக்குதலுக்கு உட்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இச்சைன்னா என்னன்னு பார்த்துருவோங்களா? ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப மிஞ்சின நீதிமானாக போயிட்டு விருப்பம், ஆசை, இச்சை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அப்படியும் போகக்கூடாது இல்லையா? நம்ம இச்சைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வரும். அப்படி ரோட்டில் போயிட்டே இருப்போம், ஒருத்தர் அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு போவாங்க, வா எவ்வளோ அழகாக இருக்குது, நாம் இப்படி ஒரு சாரீ வாங்கினா நல்லா இருக்குமே, தப்பே கிடையாது, அது ஆசை. சரிங்களா? சிலருக்கு விருப்பம் இருக்கும். இப்போது ஐயோ என் வீட்டில் இந்த ஒரு பொருள் இருந்துச்சுன்னா எனக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே, அது ரொம்ப அவசியம் இல்லை, ஆனாலும் இது வாங்கிட்டா நல்லா இருக்குமே, இது ஒன்று தான் என் வீட்டில் இல்லை, தப்பு கிடையாது, நமக்கு அது ஒரு விருப்பம், தப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவை சிலருக்கு இருக்கும், இது இல்லாமல் என்னால் வாழவே முடியல, இந்த ஒரு விஷயம் எனக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கே, அப்படி சிலது இருக்கும். அது மேலே நம்ம ஒரு எண்ணம் கொண்டு அது வேணும்னு ஆண்டர்கிட்ட கேட்கறதுனாலையோ இல்லை அதை நம்ம ஆசைப்படுறதுனாலையோ அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆண்டர் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. இச்சை என்பது என்ன தெரியுங்களா? இச்சை என்பது தேவன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலக்குன ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காரியத்தின் மேலே எனக்கு விருப்பமும் ஆசையும் வாஞ்சையும் உண்டாகுதுன்னா அதுக்கு பேர் தான் இச்சை. எல்லாத்தையும் இச்சைன்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது. அதே போல் இச்சை என்பது ஒரு ஆண் பெண் பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் கிடையாது. அதில் மாத்திரம்தான் இச்சை என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ற விஷயமாகட்டும், நம்ம உடுத்தி கொள்ளுகிற விஷயமாகட்டும், செலவு பண்ணுகிற விஷயங்கள் ஆகட்டும், ஒருத்தவங்களோட உட்காந்து சும்மா பேசுகிற விஷயங்களாகட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமாகட்டும், இந்த இச்சை என்பது எல்லாத்துலேயுமே உண்டுங்க. நான் சொல்லிட்டேனே, இச்சை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தேவன் வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தின் மேலே வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் வருதுன்னா அதுக்கு பேர் தான் இச்சை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆதாம் ஏவாளை எடுத்துக்கலாம். என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் இந்த ஒரு பழத்தை மட்டும் விட்டுருங்கப்பா, மற்றதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னார். தேவன் வேண்டான்னு சொல்லியிருக்கார். இப்போது ஏவாளுக்கு மற்ற எல்லா பழங்களை பார்க்கும்பொழுது வா இந்த பழம் நியூவாக இருக்கே, இதை சாப்பிட்டு பார்க்கலாம் நினச்சி அவள் பறித்து சாப்பிட்ருப்பா. அவள் கண்களுக்கு அது பிரியமாக இருந்திருக்கும். அதை குறித்து இச்சை அப்படின்னு வேதம் பதிவு பண்ணலை. ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து அவள் சாப்பிடும் போது மாத்திரம் அவள் பார்வைக்கு அது இச்சிக்கப்படத்தக்கதுன்னு எழுதப்பட்டதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? ஏன்னா அந்த ஒரு கனியை மாத்திரம்தான் தேவன் விலக்கி இருந்தார், வேண்டான்னு சொல்லியிருந்தார். ஆண்டவர் நமக்கு வேண்டான்னு சொல்லுகிற ஒரு விஷயத்தின் மேலே எனக்கு விருப்பம் உண்டாகுதுன்னா அதுதாங்க இச்சை. அப்போது நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூட புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு தேவ பிள்ளையாக நம்ம இருக்கோம் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் இது பொருந்தும். எனக்கு ஒரு பொருள் வேண்டும், உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் ஃபோன் என்பது என்னோட தேவை இல்லை, எனக்கு தேவைக்கே மொபைல் இருக்குது, பட் ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வச்சுக்கோமே. இப்போது என்கிட்ட ஒருவேளை அது என்னுடைய தேவைக்கு தான், எனக்கு ஊழியத்துக்கோ எதுக்கோ தேவைப்பட போது அதுக்காக தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம ஜெபித்து
தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்குண்டான பணத்தை பெற்றுக்கொண்டு நான் போய் வாங்கினேன் அப்படின்னா தப்பே இல்லை. ஏன்னா தேவன் எனக்கு அதை அனுமதிச்சா நான் போய் வாங்கிட்டேன். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஜபிச்சுட்டு நம்ம போய் இஎம்ஐ போட்டுருவோம். இஎம்ஐ போட்டு தேவன் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்தாரே அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுக்கல. நம்மளே என்ன பண்ணோம், அது மேலே இருக்கக்கூடிய இச்சையில் அதை பெற்றுக்கொண்டோம், அதை அடைஞ்சிட்டோம். அப்படி தான் சொல்லணும், கரெக்டுங்களா? அப்போது நமக்கு தேவன் விலக்கு, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். சில காரியங்கள் நமக்கு தேவன் விலக்கியிருப்பார். இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லியிருப்பார். இன்னார்கிட்ட நீ பேசாத, அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்லியிருப்பார். இன்னாருடைய ரிலேஷன்ஷிப் உனக்கு நிறைய வேண்டான்னு சொல்லியிருப்பார். இந்த ஒரு பொருளை நீ நிறைய சாப்பிடாதன்னு சொல்லியிருப்பார். இந்த ஒரு செயல் நீ திரும்ப திரும்ப செய்யாதன்னு சொல்லியிருப்பார். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்ங்க. தேவன் வேண்டாம்னு நம்மளுக்கு விலக்கி இருக்கிறாருன்னு உங்கள் ஆவிக்கு தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்போ அது மேலே அது வேணுமேன்னு ஒரு ஆசை வருதுன்னா அதுக்கு பேர் இச்சை. இன்னும் கூட புரியுற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன். இந்த கிறிஸ்தவங்களாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் ஆரம்ப நாட்களில் என்ன இருக்கும்னா, இந்த சினிமாவை விடுறதும், சீரியலை விடுறதும், சினிமா சாங்ஸை விடுறதும் தாங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருதயம் எப்படி ஏங்கும்னா, ஐயோ இது எப்படி விடுறது, இது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நம்ம எப்படியாவது கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பற்றின ஒரு 4 விஷயங்களை காதுல போட்டுருவாங்க. எப்படியாவது அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நமக்கு விளக்கப்பட்ட ஒரு பொருள் மேலே, ஒரு காரியத்தின் மேலே அதுல என்னதான் அப்படி இருக்கு, பார்த்துடலாம் அப்படி முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே என்னதாங்க? இச்சை. இது ஒரு ஆவிக்குரியனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அவங்க எளிதில் இந்த தாகோனின் ஆவி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு சீக்கிரமாய் சாத்தானுக்கு அடிமைகளாக மாறிடுவாங்க. இன்னும் கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். பொய்யை குறித்து வேதம் எவ்வளவு பகிரங்கமா கண்டிக்குது அப்படின்னா, இயேசுவே தன் வாயால சொல்றாரு, ஒருவன் பொய் பேசினால் பிசாசுக்கு பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு. பிசாசு அவனுக்கு தகப்பனா இருக்கிறான், தன் சொந்தத்திலேருந்து எடுத்து பேசுறான், பிசாசிலேருந்து எடுத்து பேசுறான், அவன் பிசாசின் கண்ட்ரோலுக்கு வருகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் பகிரங்கமா பொய்யை குறித்து நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது. என்னைக்காவது பயப்படுறோமாங்க பொய் சொல்றதுக்கு? நம்ம சில சமயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா பொய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த பொய் தேவன் நினைக்கிறோம்ல, தேவன் விலக்கி இருக்கிறார். பொய்யை கிறிஸ்துவ ஆவிக்குரியவனுக்கு விலக்கி இருக்கிறார். மனுக்குலத்துக்கே விலக்கி இருக்கிறார், அவன் மனுக்குள்ள செய்யறான். பட் ஒரு ஆவிக்குரியவன் அந்த பொய்யை தனக்குன்னு எடுக்கும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மதியனத்தை விளைவிக்க செய்யும். பொய் ரொம்ப ஆபத்தானது பாருங்க. நம்ம வேசித்தன விபச்சாரத்துக்கு அடுத்த பாவங்களை செய்யல, ஆனா நீங்க வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கும் பொழுது பொய்யர் அனைவரும் கூட புறம்பான அந்த நரகத்துல தான் தள்ளப்படுவாங்க, அக்கினி தான் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பில்லி சூனிய பாவத்துக்கு ஈக்குவலாக பொய் சொல்லுகிறவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ நம்ம இந்த ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா நம்ம லைஃப்ல. அப்போ தேவன் விலக்கின காரியத்து மேல விருப்பம் வருகிறது எல்லாமே இச்சை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சிம்சோனுக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கே கொடுத்துருக்க கட்டளை என்ன, அவங்க அந்நிய ஜாதியாரோட கலவக்கூடாதுன்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு கட்டளை பிரமாணம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க போய் அப்படி அந்நிய ஜாதியாரோட கலவும் பொழுது அவன் அதை மீறி அவன் இச்சைக்குள்ள போனதை நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இச்சை, ஒரு இச்சை மதியினத்துக்கு மேல மதியினத்தை சிம்சோனுடைய வாழ்க்கையில பிறப்பித்து கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நான் உங்களுக்காக ஒவ்வொரு ரெஃபரன்ஸா வாசிக்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் 14:8 வாசிக்கிறேன் பாருங்களேன். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. பாருங்க, சிம்சோன் என்ன பண்ணானா, முத முறை அந்த பெண்ணை பார்ப்பதற்காக திம்னாத் என்கிற ஊருக்கு போனானா. திம்னாத்னால என்ன தெரியுங்களா அர்த்தம்? திராட்சை தோட்டங்களின் பட்டணம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா திராட்சை ரசம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும், பழங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிம்சோன் எடுக்கவே கூடாது. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன் அது இருக்கிற இடத்துக்கு தான் போகிறார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய டேஞ்சர் சைன். கரெக்டுங்களா? 2வது, அன்னைக்கு சிங்கம் இருக்கு, அதை அவர் கொன்று போட்டார். அடுத்த டேஞ்சர் சைன் சிம்சோனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு காஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சிம்சோன் உணரவே இல்லை, அதை கிழிச்சு போட்டுட்டு இப்போ அடுத்த முறை போகும்பொழுது சிம்சோன் என்ன பண்ணாரா, நான் கிழிச்சு போட்ட அந்த சிங்கத்துடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கறதுக்காக வழி விலகினார். எவ்வளோ பெரிய மதீனம் உள்ள வருது பார்த்தீங்களா? சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னங்க, அவர் நசரேயன். அப்படின்னா செத்து போன சடலங்கள் கிட்ட எல்லாம் போகக்கூடாது. அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருந்த ஒரு நபர்
இப்போ என்ன பண்றாரு, ஒரு இச்சை வந்துச்சா அது பாருங்க நம்ம புத்தியை மழுங்க பண்ணிடும். இச்சைக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சென்சஸ் வேலை செய்யாது, காமன் சென்ஸ் வேலை செய்யாது, புத்தியை மழுங்க பண்ணிடும். அதுக்கப்புறம் செய்யறது எல்லாமே மதீனத்துக்கு மேல மதீனம், முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் தான் நம்ம லைஃப்ல வெளிப்படும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ தேவன் அனுகூலம் பண்ணார், தேவன் வாய்க்க பண்ணினார்னு சொல்லி அகால பாதாளத்தை போய் விழும்போது தான் தெரியும், ஐயோ இப்படி வாயிட்டோமே, என் போதகருடைய சொல்ல கேளாம போனேன்னு அடிச்சுக்கிற நாட்களா போயிடும் அந்த நாட்கள். ஸோ இச்சைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன், சிம்சன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் மதீனம் வெளிப்படுது அவன் லைஃப்ல. அவன் வழி விலகுறான், செத்த பிரேதத்தை பார்ப்பதற்காக போறான். போனவன் சும்மா இருந்தானா, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரேதத்துல இருக்கக்கூடிய தேனை கொண்டு வந்து சாப்பிட்டு பெற்றோருக்கும் கொடுத்து அதை மறைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த மதீனம் அவன் லைஃப்ல எங்க வெளிப்படுது தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 14:11 வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடே கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதாவது 30 தோழர்களை பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்களாம், சிம்சோனுக்கு கொடுக்குறாங்களாம். இங்க வேணா தோழர்கள்னு எழுதப்பட்டிருக்கலாம். அந்த வார்த்தையை இன்னும் தெளிவாக உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். சிம்சோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஆண்டவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன தெரியுமா, 30 தோழர்களை அல்ல, 30 தேவ பக்தியற்ற தோழர்களை. நாட் 30 ஃப்ரெண்ட்ஸ், 30 அன்காட்லி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தேவன் இல்லாத, தேவ பக்தி இல்லாத, விருத்த சேதனம் இல்லாத, தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாத 30 நண்பர்கள் சிம்சோனுக்கு கொடுக்கப்படுகிறாங்க. இதேதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் விலக்கி அதை மறுபடியும் வேணும்னு சொல்லி பின்தொடர்றோம் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? சாத்தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை கொடுப்பான், அன்காட்லி ஃப்ரெண்ட்ஸை கொடுப்பான். உங்களுக்கு அவங்களுடைய கம்பேனியன் ரொம்ப சந்தோஷமா தெரியும். பாருங்க, இந்த 30 நண்பர்கள் சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் எவ்வளோ பெரியவன் காட்டணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றான் அப்படின்னா அடுத்த மதீனத்தை செய்யறான். பாருங்களேன், சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்து உண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரமும் கொடுக்கணும் அப்படின்னா இவன் கையில 30 வஸ்திரம் எடுத்துன்னு போயிருக்கானாங்க, எடுத்துட்டு போகல. ஒருவேளை அவங்க விடுகதைக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கிருந்து எடுத்து கொடுப்பேன்னு யோசிச்சானா சிம்சோன்? யோசிக்கவே இல்லைங்க. மதீனம், அதாவது நான் சொன்னனே, இச்சைக்கு கொஞ்சம் செவி கொடுத்து பின்னாடி போனீங்கன்னா உங்க புத்தி மழுங்கி போயிடும். நீங்க நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்க பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன்னு ஞானி எழுதுகிறார். அவன் என்ன பண்ணான்னா அந்த விபச்சாரியின் சந்துக்கடுத்த சந்துல போய் அவளுடைய வசனமான வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவன் மயங்கி ஒரு குருவி அடிக்கப்பட போகிறது போல, கண்ணியை உணராம போகிறது போல போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஞானி அங்க எழுதி வைத்திருப்பார். இச்சைக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கின, நான் மறுபடியும் சொல்றேன், இச்சை என்பது பாலினத்துக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரம் கிடையாது. அது பொருட்கள் மேல உண்டாகிற இச்சையா இருக்கலாம். தேவன் நம்ம வாழ்க்கையில விலக்கின வேண்டான்னு சொல்ற எந்த பொருள் மேல விருப்பம் கொண்டு அதை நம்ம தொடர்ந்தாலும் அது இச்சை. இப்போ இந்த இச்சைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா மதீனத்துக்கு மேல மதீனம், முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம கிரியை அப்படித்தான் மாறிடும், புத்தி மழுங்கிரும். பாருங்க, இப்போ ரிடில் போடுறாரு, முட்டாள்தனமா ரிடில் போடுறாரு. யாரால ஆன்சர் பண்ண முடியும்? அப்படி ஒரு சம்பவம் யூனிவர்ஸ்ல நடந்திருக்கா? இல்லை, அது சிம்சோனுக்கு மட்டும் நடந்த சம்பவம். கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. நீ ஊரை விட்டு ஊர் போயிருக்கிற, திருமணத்துக்காக போயிருக்கிற, அங்க இந்த பிரச்சனை உனக்கு தேவையா? எந்த சென்ஸுமே இல்லாம ஒரு ரிடிலை போட்டுட்டு அவர் தன்னுடைய லைஃபையே அங்க கெடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்புறம் பாருங்க, நியாயாதிபதிகள் 14:19 உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராயில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். என்ன நடக்குது? அடுத்த மதீனம் வெளிப்படுது. இப்போ ரொம்ப கோபமாயி போச்சு. இந்த 30 அன்காட்லி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சிம்சோன் மனைவியை தூண்டி விட்டு அவன் மூலயமா ரகசியத்தை வாங்கி அதை சிம்சோனுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க, விடுகதைக்கான ஆன்சரை சொல்லிட்டாங்க. இப்போ சிம்சோனுக்கு ரொம்ப கோபம் அதிகமா என்ன பண்ணாரா, 30 பேரை கொலை பண்ணி அவங்க வஸ்திரங்களை கொண்டு வந்து இந்த 30 பேருக்கு கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாராம். எதுக்குங்க ஊருக்கு வந்தார் அவரு? அந்த திம்னாத்துக்கு எதுக்குங்க வந்தாரு? திருமணம் செய்துக்கிறதுக்காக வந்தார், பெண்ணுக்காக வந்தார். இப்போ
கோபத்துல எந்த பொண்ணை கல்யாணம் கட்டினாரோ அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி அப்பா வீட்டுக்கு போயிட்டார். இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன். அதாவது பர்பஸ், அவன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வேணும்னு வந்தான்ல, அது அவன் கைக்கு கிடைக்காமலே அவன் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறான் பாருங்க. இச்சை மதீனத்துக்கு மேல மதீனத்தை அவன் வாழ்க்கையில பிறப்பித்து கொண்டே இருக்கு. அட்லீஸ்ட் அவன் பொண்டாட்டியை கூட்டு போயிருந்தா கூட ஒரு நியாயம், இவ்வளோ போராடினதுக்கு ஒரு நியாயம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்டிஸ். சரிப்பா போராடினா பொண்டாட்டி கூட இருக்கு பரவாயில்ல, அப்படி கூட நடக்கலையே அவனுக்கு. பாருங்க அவன் லைஃப் எவ்வளோ ட்ராஜிக்காக மாறிட்டே வருது. அப்புறம் நீங்கள் பாருங்களேன், இப்போது அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு கோபம்லாம் தணிஞ்சு அவன் வந்து என்ன பண்ணுறான், என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த மனைவியை அந்த 30 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தருக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்துட்டு இருந்தார். இப்போது ஆசைப்பட்ட மனைவி கையில் இல்லைன்னு தெரிஞ்சதும் இன்னும் கோபம் அதிகமாகி சிம்சோனுக்கு. அதன் பின்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் 16:1 உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க வாழ்க்கை எப்படி சிம்சோனுக்கு தடம் பொருளுகிறது. அதாவது அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என் மனைவி எனக்கு இனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் இனி தனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டான். நல்லா யோசித்து பாருங்க. பெலிஸ்திய பெண் தான் இல்லை, இஸ்ரவேலில் பெண்ணேவா இல்லை, அம்மா அப்பா கிட்ட சொல்லி வேற திருமணம் செய்து கொண்டிருக்கலாமே. ஆனால் அவனுடைய கோபமும் அந்த அந்த ஆக்ரோஷமும் அவருக்கு அந்த இடத்தையே கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேற ஒரு வேசி கண்டு அங்க போகிறான்னு பார்க்குறோம். அதுவும் பாருங்க காசாவுக்கு போய் அதே பெலிஸ்திய எல்லைகள்லேயே சுத்துறார் சிம்சோன். அவருக்கு ரியலைசேஷனே வரல, ஐயோ இந்த எல்லைக்குள்ள நான் போகக்கூடாதுன்ற எண்ணமே அவருக்கு வரல. அவர் என்ன பண்றாருன்னா வேசிக்கிட்ட போறாரு. இப்போ மறுபடியும் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த கோட்டை தாழ்பாடுகள் எல்லாம் பூட்டப்படுகிறது. ஆனாலும் சிம்சோன் அதை எளிதில் ஜெயிச்சிடுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்த மதீனம் எங்கே வெளிப்படுது அப்படின்னா, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்காரு பாருங்க. அதாவது எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட நபர் தெரியுங்களா சிம்சோன்? நான் சொன்னேன் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது தேவ தூதர்கள் வந்து சிம்சோன் பிறக்க போறாருன்னு சொல்லலை அவங்க அப்பா அம்மாவுக்கு, இயேசுவே வந்தார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். மனோவா கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், என் பேர் என்னன்னு நீ கேட்பானேன்னு அது அதிசயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் தான் அது அதிசயம்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை எபிரேய மொழியோ பாருங்களேன், நீ என் பேர் என்ன நீ ஏன் கேட்குற, நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதிசயம்னா என்ன, ஐயோ இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே வாவ் அப்படின்றதுன்னு அதிசயம். ஆண்டவர் சொல்றாரு, என் பேரை உன்னால புரிஞ்சிக்க முடியாதுப்பா, தூதனானவர் தான் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டு சிம்சோனுடைய பிறப்பை குறித்து ப்ராஃபஸி சொல்லி பிறந்த ஒரு குழந்தைங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய ப்ராஜெக்ட் சிம்சோன்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. யாருக்கும் கொடுக்கப்படாத அமானுஷ்யமான ஒரு பலன் அவனுக்கு இருக்கு. யார் மேலேயும் இறங்காத அளவுக்கு ஆவியானவர் வல்லமை அவன் மேலே இறங்குகிறார். இவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் கொண்ட சிம்சோன் கோட்டை தாழ்பால திறக்க முடியலன்னு கதவையே அப்படியே அந்த அந்த அஸ்திபாரத்தோட அப்படியே எடுத்துட்டு தலைமையில வச்சுட்டு போயிட்டே இருந்தாராம். அந்த அளவுக்கு பலன் சிம்சோனுக்கு இருக்கு. ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை முறியடிக்கிற அளவுக்கான பலன் சிம்சோனுக்கு இருக்கு. 300 நரிகளை பிடித்து கட்டி பெலிஸ்தரின் வல்லாண்மையை அழிக்கக்கூடிய பலன் சிம்சோனுக்கு இருக்கு. சும்மா இல்லை, சிம்சோன் மிகப்பெரிய ஆண்டவருடைய ப்ராஜெக்ட். ஆனா சத்துரு விளையாடுறதுக்காக, சத்துரு அவனை சிறுமைப்படுத்துறதுக்காக எடுத்த தந்திரத்தை பார்த்தீங்களா? ஒரே ஒரு இச்சை கர்த்தர் வேண்டான்னு விளக்குன ஒரு காரியத்தின் மேல ஒரு சின்ன விருப்பத்தை கொடுத்துட்டான். அதை தொடர்ந்ததுனால சிம்சனுடைய வாழ்க்கை மதீனத்துக்கு மேல மதீனம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்ப பாருங்க, நியாயாதிபதிகள் 16:4 16:4 அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடைய சிநேகமா இருந்தான். இப்போ வேசியை விட்டுட்டாரு, ஒரு பெண்ணை பிடிக்கிறார். அவளுக்கு பேர் என்னவா? தெலீலாள். இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்றா அப்படின்னா, சிம்சனோட கூட நெருக்கமா இருக்கிறா. பெலிஸ்தர்கள் இதை பார்க்குறாங்க. இந்த ஸ்திரீ கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிம்சோனை வந்து நீ சிறுமைப்படுத்துறதுக்கு அவனுடைய மகாபலம் எங்கே இருக்குன்றதை நீ கண்டுபிடிச்சி சொல்லணும்னு கேட்குறாங்க. பாருங்கள் அந்த வசனம், நான் உங்களுக்கு சொன்னனே, தாகோனின் ஆவி என்னதான் எதிர்பார்க்குது அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிற தேவ ஜனத்தை சிறுமைப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும், இவ்வளவுதான் அவனுக்கு தேவை. பாருங்கள் இங்கே ஓப்பனாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. தெலீலாள் கிட்ட போய் அந்த பெலிஸ்தரின் பிரபுக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அவளிடத்திற்கு
பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். பாருங்க, மகாபலம் எதினால் உண்டாயிருக்குதுன்னு அறிந்து கொள்ளணுமா? நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம்னு அறிந்து கொண்டா, நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். பாருங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க சிம்சோனுக்காக. எதுக்கு? சிம்சோனை கொலை பண்றதுக்கா? இல்லை, சிம்சோனை சிறுமைப்படுத்துறதுக்கு என்ன வழி அதை கண்டுபிடின்றாங்க. பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தாகோனின் ஆவிக்குரியவனை சிறுமைப்படுத்தி அவனை அடிமைப்படுத்தி அவனுடைய பர்பஸும் நோக்கமும் நிறைவேறாம பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க உயிரோடு இருக்கிறது சாத்தானுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை. உயிரை விட்டுருவான். நம்ம நிறைய டைம் நம்மள ஃபர்ஸ்ட் உயிரை தான் கொல்ல பார்ப்பான். சூசைட் பண்ணுறதுக்கான தாட்ஸை கொடுப்பான், நமக்கு ஆபத்துக்களை கொடுப்பான். என்ன பண்ணாலும் இவங்களை சாகடிக்க முடியலன்னு தெரிஞ்சிடுச்சா, சரி ஓகே, இவங்க உயிரோட கூட இருந்துட்டு போட்டோம், இவங்களை நான் இன்ஆக்டிவா மாத்திடுறேன், இயேசுக்காக எந்த கிரியையும் செய்யாத ஒருத்தரை இவங்களை மாத்திடுறேன், இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பல்பை நான் ஃபியூஸ் போக பண்ணிடுறேன் அப்படின்னுவான். நீங்க பார்த்தீங்கன்னா உபாகமத்துல ஒரு வசனம் இப்படியா இருக்கிறது பாருங்களேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் அதில் 33ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா 29ஆம் வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட ப்ராஃபஸி என்ன அப்படின்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நமக்கு ஈக்குவல் வேற யாருமே கிடையாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றோம் பாருங்களேன். உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு ஈக்குவலா சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு. தேவனுக்கு ஈக்குவலா எப்படி வேற யாருமே கிடையாதோ, அதே போல தேவ பிள்ளைக்கு ஈக்குவலா வேற எந்த ஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? யாருக்கு ஈக்குவலா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு விரோதமாக. வசனம் அப்படிதானே சொல்றது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம என்னங்க நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை பற்றி? ஐயோ, எனக்கு எந்த பலனும் இல்லை, எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, நான் ஒன்றுமே கிடையாது, என்னால் ஜெபிக்கவே முடியல, ஒன்றும் பண்ண முடியல, நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கோமாங்க. பைபிள் நம்மை குறித்து சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமானால் உனக்கு ஒப்பானவன் யார்? யோசித்து பாருங்க. நம்ம தேவ ஜனம்னா நமக்கு ஈக்குவல் யாருங்க? யாருமே கிடையாது. சத்துரு நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்துல இருக்கும், அவருடைய பிள்ளைன்ற அத்தாரிட்டியில இருக்கவங்க நமக்கு ஈக்குவல் யாரு? ஒரு பிஎம் உடைய பிள்ளைய நம்ம இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எதனா பண்ணிட முடியுமா யாராவது? பூமியிலேயே அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ராஜாவுடைய பிள்ளைகள் அல்லவா நாம. நம்மளை யார் என்னங்க பண்ணிட முடியும்? என்ன செய்த நமக்கு கொண்டு வந்துட முடியும்? நான் தான் சொல்றேனே, சபையை பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்ளாது என்பது நம்மை குறித்து சொல்லப்பட்ட ப்ராஃபஸி. அப்படி ஏங்க இந்த மாதிரி போராட்டம், ஏங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய போராட்டம் எங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம தாங்க விட்டு கொடுக்குறோம், நம்ம தானங்க இடம் கொடுக்குறோம். சிம்சோனுக்கு ஃபர்ஸ்ட்ல இவ்வளவு போராட்டம் வரலையே, இவ்வளவு மதி நம்ம வாழ்க்கையில வெளிப்படலையே. என்னைக்கு இச்சையை பின் தொடர்ந்தானோ, அப்பா அம்மா சொல்ற எச்சரிப்பையும் மீறி அந்த இச்சை வேண்டும் என்று பின் தொடர்ந்தானோ, அன்னைக்குத்தான் சிம்சோன் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை. அது வரைக்கும் அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய சிம்சோனுக்கு ஒப்பா வேற யாருமே இல்லையே. இன்னைக்கு அவனை சிறுமைப்படுத்துறதுக்கான ரீசன் என்ன? அவனை சிறுமைப்படுத்தணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன? அவனே தான், சிம்சோனே தான் தன்னுடைய அந்த காரியத்தெல்லாம் இழந்துட்டார் அப்படின்றது நீங்க பார்க்க முடியும். ஸோ எனக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இச்சை நம்ம வாழ்க்கையில வராதபடி பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ தெலீலாள் பாருங்க, அவன் என்ன பண்றா, சிம்சோனை நயம் பண்றான். நயம் பண்ணி சிம்சோனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி சிம்சோன் கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்குறா. அவன் என்ன பண்றான் பாருங்க, நான் உங்களுக்காக 16:16 வாசிக்கிறேன் பாருங்களேன். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. எவ்வளவு பெரிய நபர் தெரியுமாங்க சிம்சோனு. கோட்டை தாழ்பால அப்படியே கோட்டையே அந்த டோரை பேர்த்து தூக்கிட்டு போக முடிஞ்ச சிம்சோனுக்கு ஒரே அடி கொடுத்திருந்தா தெலீலாள் அவுட்டுங்க.
ஒரே அடி, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீடின்னு ஒரே அடி கொடுத்து தான் தெலீலால் அவுட். அவன் அடிக்கவே இல்லைங்க. அவனுக்கு தெலீலால் மேலே இருக்கிற அன்பு ரொம்ப பெருசாக தெரியுது. அவன் அடிக்கவே இல்லை. அவன் அதுக்கு பதிலாக தன்னுடைய உண்மையெல்லாம் சொல்லிட்டான். அதாவது நமக்கு இச்சை பெருசாக தெரியும் பொழுது புத்தி மழுங்கிரும். நமக்கு அது மேலே இருக்கிற அன்பு தான் பெருசாக தெரியும். ஐயோ இது எனக்கு எப்படியாவது வேணும். இன்னைக்கு இந்த லவ் மேரேஜ், இந்த லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு என்னென்னா அந்த டைமுக்கு அந்த அந்த லவ் தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடிடுறாங்க. அது மட்டும் நிறைய நிறைய நீங்கள் இந்த நிறைய கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி தவறான உறவு நிமித்தம் பிள்ளைகளை கொண்டுட்டாங்க, கணவரையே கொண்டுட்டாங்க, மனைவியே கொண்டுட்டாங்க, பேரண்ட்ஸையே கொண்டுட்டாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அந்த இச்சை அந்த டைம் அவ்வளோ மேன்மையாக அவங்களுக்கு தெரியும். அந்த இச்சையின் மேலே இருக்கிற அந்த அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவல் வேறு யாருமே கிடையாது. ஆனால் அவங்க அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. ரியலைஸே பண்ணாமல் அந்த இச்சைக்கு செவி கொடுத்து அப்படியே விழுந்து போயிடுவாங்க பாருங்க. சிம்சோன் கம்ப்ளீட்டாக சாகத்தக்கதான் ஆத்மா வசனப்பட்டுச்சான். ஒரு அடி கொடுத்துருந்தா தெலீலால் செத்தே போயிருப்பா. நிம்மதியாக ஊருக்கு போய் வேற கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். தெரியல சிம்சோனுக்கு, முடியல தெரியலன்றத விட முடியல. இச்சைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளை மேற்கொண்டு இருக்கும், நம்மளை ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தெரியாமல் அதில் இன்னும் விழுந்துதான் போய் கொண்டிருப்போம். அப்புறம் பாருங்க 16-19 வாசிக்கிறேன். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க என்ன பண்ணிட்டா தெலீலால் அப்படின்னா, ரகசியத்தை கண்டுபிடிச்சதும் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கிட்டா. கம்ப்ளீட்டாக அவனை விட்டு அவனுடைய பலம் போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு இச்சைக்கு கொஞ்சம் செவி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம விழுந்துட்டோம்னா என்ன, நான் இது சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற இச்சை என்னன்றது என்னால் தனித்தனியாக சொல்ல முடியாது. உங்களோட கூட ஆண்டவர் நிறைய முறை பேசியிருப்பார். இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இது உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையை கொண்டு வரும், இதை விட்டுருன்னு சொன்ன விஷயம் எதுவாக வேணா இருக்கலாம். அது ஒரு சின்ன சோம்பேறித்தனமாக இருக்கலாம். சில சமயத்தில் சோம்பேறித்தனத்தை கூட விடாமல் அதை பிடிச்சி வச்சுட்டு இருப்போம் கையில். அது ஒரு சின்ன கான்வர்சேஷனாக இருக்கலாம், அது ஒரு சின்ன பிஹேவியராக இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆண்டவர் விட்டுருன்னு சொன்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியும். பர்சனலாக நான் இதை பேசும்போது உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட்டுறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. இந்த தாகோனின் ஆவியினுடைய தாக்குதலுக்கு உட்படாமல் இருக்கணும்னா அதை விட்டுறணும். அதை தொடர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவியின் தாக்குதலுக்கு உட்பட்டு நம்ம விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், கடைசியாக என்ன நடக்குது தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 16:25 நடக்குது. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். நல்லா யோசித்து பாருங்களேன், ஆண்டவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சிம்சோன் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கான்? வேடிக்கை பொருளாக மாறி இருக்கிறான். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நான் சொல்றேன், பூமியில கர்த்தர் ரட்சித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுமே மிகப்பெரிய பர்பஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அது புரியாம இன்னும் ஜபிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் துதிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் சர்ச்சுக்கு வாரம் வாரம் ரெகுலரா போறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் பைபிள் படிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? எங்கேயோ இச்சைக்கு இடம் கொடுத்து இந்த தாகோனின் ஆவியின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு என் தரிசனத்தையே உணர முடியாம அடிமையாவே உக்காந்துட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு பைபிள் படிக்க முடியல, ஐயோ எனக்கு பாட்டு பாட முடியல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியல, எதுவுமே ஆண்டருக்காக செய்ய முடியல, என் வாழ்க்கை இப்படியே இருக்கு, இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையோட போராட்டம்னு சொல்லி கேஷுவலா ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா யோசித்து பாருங்க, நம்ம தான் எங்கேயோ இடம் கொடுத்துருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள் இப்படி இல்லைங்களே. அன்னைக்கு கர்த்தருக்காக நம்மளால ஓட முடிஞ்சதே, இன்னைக்கு ஓட முடியாம தடுமாறுறோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம இடம் கொடுத்ததுனால தானே அந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பாருங்க, இங்க சிம்சோனுக்கு அந்த தெலீலால் பிரச்சனைன்றது புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் சிம்சோனுடைய தலை முடி முளைக்கும் பொழுது சிம்சோன் கர்த்தர் இடத்துல பேசுறார். மறுபடியும் கர்த்தருடைய உறவுக்குள்ள திரும்பி வரும்பொழுது சிம்சோனுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆனதை நீங்க பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய லைஃப்லயும் அப்படிதாங்க, நமக்கு தெரியுது இல்லையா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்ம கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போறோம், நம்ம பேசிக் கிறிஸ்டியன் லைஃபை கூட வாழ முடியாம தவித்து கொண்டிருக்கிறோம்னு தெரியுதுன்னா உடனே ஓடிட்டே இல்லாம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எங்க விட்டுருக்கிறோம், எங்க ப்ராப்ளம் வந்திருக்குன்றத பார்த்து அதை சரி செய்து கொண்டு ஓடும் பொழுது
இந்த தாகோனின் ஆவியின் தாக்குதலுக்கு உட்படாமல் தப்பித்துக்கொள்ள முடியும். இப்போ ஒரே விஷயம்தான், இச்சை அடக்கம் என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த தாகோனின் ஆவியின் தாக்குதலுக்கு அவன் தப்பித்துக் கொள்வான். அதுல அவன் சிக்கிக்கொள்ளவே மாட்டான். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியின் கனி சொல்லப்பட்டிருக்கும். அதுல இச்சை அடக்கம் என்பதும் ஆவியின் கனின்னு சொல்லி வேதம் பதிவு பண்ணியிருக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இச்சை அடக்கம் ஆவியின் கனி. இச்சை அடக்கத்தை யாரால தான் கொடுக்க முடியும்னா ஆவியானவரால தான் கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இச்சை அடக்கம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரை, எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்கணும். கேட்காம எதுவுமே நடக்காது. ஏன் தெரியுங்களா? இப்போது ஆவியின் கனியை நான் பை ப்ராக்டிஸ் ஒரு நாளுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நாளிலேருந்து நான் கோபமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நாளிலேருந்து நான் ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். நடந்துருங்களா? நாளிலேருந்து நான் அன்பு காட்ட போகிறேன்னு சொல்லுவோம். நடந்துருங்களா? எவ்வளோ டெசிஷன்ஸ் எடுத்தாலும் இது ரீச்சே பண்ண முடியாது. ஏன் இதை ரீச் பண்ண முடியாது அப்படின்னா இது ஆவியின் கனி. அப்படின்னா இது ஆவியானவரால் மட்டும்தான் விளைவிக்க முடியும். அப்போது நம்ம யாருடைய ஹெல்ப்பை தேடணும்? இந்த இச்சை அடக்கம் எனக்குள்ள வேணும், இந்த தாகோனின் ஆவியின் தாக்குதலுக்கு நான் உட்படக்கூடாது அப்படின்னா நமக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லா எல்லைகளிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது அவருக்கு சாட்சியாக அவரை ரெப்ரசன்ட் பண்ணுற லைஃப்பை நான் வாழணும் அப்படின்னா 100% பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எனக்கு தேவை. அவர் இல்லாமல் இச்சை அடக்கம் வராது. அவருடைய உதவி இல்லாமல் இந்த தாகோனின் ஆவியை ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாய்களை திறந்து ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதே போல் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, உங்களுக்காக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? கிடையாது. சினிமா பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாம். நம்ம தேசம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. நீங்கள் சீரியல் பார்க்கலாமா? பார்க்கலாம். சினிமா பாடல்கள் நீங்கள் பாடலாமா? பாடலாம். நீங்கள் உங்கள் இஷ்டப்படியான வாழ்க்கை நீங்கள் வாழலாமா? வாழலாம். நீங்கள் பொய் சொல்லலாமா? சொல்லலாம். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? எஸ், யூ ஹேவ் ரைட்ஸ். நம்மளுடைய தேசத்தின் சட்டம் நீங்கள் பொய் சொல்கிறதுக்காக உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு சொல்லவே இல்லை. கரெக்டுங்களா? அப்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரியவனாகிய எனக்கு எல்லாம் தகுதியாயிராது. அதே போல் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. உக்காந்துன்னு 1 மணி நேரம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பார்க்கறது செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அரசாங்கம் எதிர்க்குமா? எதிர்க்காது. ரைட்ஸ் இருக்கா? எஸ், யூ ஹேவ் ரைட்ஸ். ஆனால் பக்தி விருத்தி அது உண்டாக்குமா? உண்டாக்காது. அவ்வளோதான். இது நான் சில சமயத்தில் இந்த இச்சை அடக்கம் நமக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறதுல கூட நமக்கு இச்சை அடக்கம் தேவைப்படுது பாருங்களேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஸ் இருக்கே, இந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு இச்சை அடக்கம் நமக்கு நிச்சயமாய் தேவைதான் படுகிறது. இல்லைன்னா நம்ம இந்த தாகோனின் ஆவின் தாக்குதலுக்கு ரொம்ப ஈஸியாக உட்பட்டுருவோம். சிம்சோனை போல் நீங்கள் திம்னாத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. கையில் இருக்க ஃபோனை 10 நிமிஷம் எடுத்து வச்சு தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இச்சை அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். ஏன்னா நம்ம யுத்த காலத்தில் நிற்கிறோம். ஆகாபை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஆகாப் ராஜா யுத்த காலத்தில் வேஷம் மாறினவதாக தான் போயிருப்பானான். ஆனால் அவனுடைய கவசத்தின் சந்துக்கிடைய அறியாமல் ஒருத்தன் எய்த அம்பு பட்டு அவனுக்கு இரத்த காயம் ஏற்பட்டு அவன் செத்துருவான் அப்படின்னு பார்க்குறோம். யுத்த களத்தில் நிற்கும் பொழுது கவசத்தின் சந்து கிடைச்சா கூட சத்துரு தாக்குவான். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய யுத்த களம் இல்லைங்களா? அப்போது இந்த சந்து கொஞ்சம் கேப் கூட சத்துருவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுவோம். நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நிறைய நாட்கள் போயிட்டுருக்கோம். நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும். சிம்சோனுக்கு கண்ணு பறி போகும்போது தான் தெரியுது மாட்டிக்கிட்டாருன்றதே.
நம்ம லைஃப்பில் கூட பாருங்களேன், சாத்தானுக்கு இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, நம்ம தரிசனத்தோடு இருக்கிறது தான் பிரச்சனை. எப்படியாவது நம்ம தரிசனத்தை அழிக்கணும். சிம்சோன் உயிரோடு இருந்து சிம்சோன் உயிரை பற்றி சாத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கண்கள், அவனுடைய தரிசனம், அவனுடைய விஷன், அவன் கர்த்தருக்காக எந்த நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டானோ அந்த விஷன் அது ஃபுல்ஃபில் ஆகக்கூடாது, அவ்வளோதான் அவனுடைய டார்கெட். பாருங்கள், இப்போது அப்படி தான் அவன் செய்யணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு இன்னொரு வசனத்தோட வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துடைய 25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, இந்த பந்தயத்துக்காக போராடுறவங்க எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பாங்களாம். இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக, இந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள நீங்கள் கொஞ்சம் போய் பேசி பாருங்களேன். அவங்கக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நான் இந்தந்த ஃபுட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சா கூட நான் அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்வாங்க. பர்டிகுலராக அவங்களுடைய அந்த டேஸ் நெருங்கும் பொழுது அதில் ரொம்ப இச்சை அடக்கமாக இருப்பாங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவங்க அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பொழுது, நாம் அழியாத வாடாத நித்திய ஜீவனை, பரலோக கிரீடத்தை நம்ம பெறுவதற்காக ஓடுகிறோமே, நம்ம எவ்வளோ இச்சை அடக்கத்தோடு இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயம் கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கும் அப்படின்னா அது வேண்டான்ற மனப்போக்கம் நமக்கு வரணுங்க. அது வரலை அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்டு இருப்போம். நம்ம உயிரோடு தான் இருப்போம், சர்ச்சுக்கு போவோம், ஆனால் பயன்பட மாட்டோம். பைபிள் வாசிப்போம், போயின்னு உலாத்திட்டு இருப்போம், ஆனால் தேவன் நமக்காக நம்ம மேலே வைத்த திட்டம் நிறைவேறி இருக்குமான்னு கேட்டால் இல்லை. பாருங்கள், அது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக ஆண்டவருடைய பார்வையில் நம்ம இருக்கக்கூடாது. பாருங்களேன், நம்ம இச்சை அடக்கத்தை ஆவியானவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம ஓடணும். இதே சிம்சோன் கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சிம்சோனை நினைத்தருளுகிறார். அந்த எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் சிம்சோனை உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். சிம்சோன் உயிரோடு இருந்து சாதிக்க முடியாததை தன் மரணத்தோடு கூட சாதிச்சு, அந்த தாகோனின் சிலை, கோவில், அதன் பிரபுக்கள் எல்லாரும் அந்த ஒரே நாளில் அழிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். கடைசியில் நான் சொல்கிறேனே, யாருமே கர்த்தரை, விசேஷமாக இந்த சாத்தான் கர்த்தரை ஜெயிக்கவே முடியாது. முடிவில் ஜெயம் பெறுகிறவராக கர்த்தர் தான் இருப்பார். நான் நம்புகிறேங்க, சிம்சோனு இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்காம, ஒவ்வொரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் பலவீனமான பாத்திரம்னு சொல்லியிருந்தா கர்த்தர் கண்டிப்பாக சிம்சோனை ஜீவனோடு வைத்து ஒவ்வொரு விஷயம் இறங்கியிருப்பார். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவரே நாளிலேருந்து நான் இப்படி கரெக்டாக இருக்க போகிறேன்ப்பா அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே நான் கரெக்டாக இருக்க ஆசைப்படுறேன்ப்பா, நான் மண்ணென்று நீங்கள் நினைவு கூடுறீங்களே, நான் பலவீனமான பாத்திரம்னு உங்களுக்கு தெரியுதே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்களேன், கிருபை பெருகும். நம்ம கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்துறது தாங்க நல்லது. நான் சொல்கிறேன், நம்மளால் இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை அவருடைய சப்போர்ட் இல்லாமல் வாழவே முடியாது. நான் வாழ்ந்துடுறேன், நான் தீர்மானம் எடுத்துடுறேன், அவர் சப்போர்ட் இல்லாமல் வாழ முடியாதுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, அங்கே தானியேலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதாவது நல்லா யோசித்து பாருங்க, இங்கே தானியேல் என்ன பண்ணுறாரா, தன் லைஃப்பில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டார். ஓகேங்களா? இப்போ தீர்மானம் எடுத்ததுனால மாத்திரம் தானியேலால ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ தேவ ஒத்தாசை தான் நம்ம எடுக்கிற தீர்மானங்களை நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அப்போது 2 விஷயம் செய்யணும். 1, டிசிஷன் எடுக்கணும். ஆண்டவரே, இனி நீங்கள் வேண்டான்னு சொன்ன இந்த காரியம் எனக்கும் வேண்டாம், இந்த டெசிஷன் எடுத்துடணும். எடுக்கும் பொழுது எப்படி கேட்கணும் தெரியுங்களா? அப்பா, நான் டெசிஷன் எடுத்திருக்கேன், ஆனால் என்னால் முடியாதுப்பா, நான் விழுந்து போகிற பாத்திரம்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, நீங்கள் தானியேலுக்கு உதவி செய்தது போல் எனக்கும் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் நான் மண்ணென்று நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செஞ்சால் நான் நிச்சயமாக இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து ஜெயிச்சிருவேன்ப்பா. அப்படி அப்பா கிட்டே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விழாமல் காப்பார்.
வழுவாம காப்பார். நீங்க யூதாவுல பார்த்தீங்கன்னா இப்படி வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா பார்க்குற ஒரு வசனம் அது. என்ன அப்படின்னா, வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அவருடைய வல்லமையில ஒரு வல்லமை என்னவா, தேவ பிள்ளைகளாகிய நம்ம வழுவாம காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல நம்ம குற்றமில்லாம மாசு இல்லாம நிற்க வச்சு சந்தோஷப்படுற வல்லமையா. அப்படி ஒரு வல்லமை இருக்கு இல்லைங்க, அதை நம்புவோமே. நம்ம ஏன் ஐயோ இனி ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளோதான், என்னால் எழவே முடியாது, நான் பரலோகத்துக்கு போனால் நரகத்துக்கு போனான்னு எனக்கே தெரில, இப்படிலாம் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு வல்லமை இருக்குது. நம்மளை அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியாக குற்றமற்றவங்களா மாசற்றவங்களா நிறுத்துக்கிற ஒரு வல்லமை இருக்கான். அந்த வல்லமை கிளைம் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை நம்பி நான் பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா, இன்னைக்கு என்னை நம்பி வரணும், நீ வருவியான்னு கேட்டீங்கன்னா நான் வர முடியாது, எனக்கு முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள் அப்பாவை பார்த்து. ஆனால் உங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கே ஆண்டவரே, என்னை வழுவாமல் நிற்க வச்சு நித்தியத்துக்கு கொண்டு வருகிற வல்லமை, அந்த வல்லமையை நம்புகிறேன்ப்பா. என்னை நம்பி பரலோகம் வர நான் எத்தனைக்கல, உங்களை நம்பி நான் இந்த முயற்சி எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொல்கிறேன், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சாட்சியாய் நிற்பதற்கான பலன் சீஷர்களுக்கு என்னைக்கு உண்டாச்சுன்னு பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. தானியல் அந்த டெசிஷனில் உறுதியாக இருப்பதற்கு தேவன் தயவு கட்டளையிட்ட போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இதை கேட்கும் பொழுது, இந்த இச்சை அடக்கம் எனக்கு வரட்டும்பா, இந்த மதியம் என் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடாது, நான் இச்சை அடக்கத்தோடு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடணும், இந்த தாகோனின் ஆவி எதிர்த்து ஜெயிக்கணும், உங்களுக்காக எந்த நோக்கத்தோடு நீங்கள் உருவாக்குனீங்களோ அந்த நோக்கத்தை 100% நிறைவேற்றின பிள்ளையாக நான் காணப்படணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டோட கேளுங்க. அதுக்கு அவர்கிட்ட உதவி கேளுங்க, பரிசுத்த ஆவியோட துணையை கேளுங்க. ஆவியானவர்களை நிரப்புவார், பலப்படுத்துவார், உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். அவருடைய வல்லமை உங்களை மாசற்றலாய் கொண்டு வந்து அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மிகுந்த மகிழ்ச்சியோட நிச்சயமாய் நிறுத்தும். நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. ஆனால் சாத்தான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான் தெரியுமா? புரியுற மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் முடிக்க போகிறேன். அதாவது ஒரு பட்டாசு எடுத்துக்கோங்க, நமக்கு எல்லாம் பட்டாசு தெரியும்ல, நம்ம அந்த பாம்லாம் கூட வெடிப்போமே, அதில் அந்த திரியை மட்டும் எடுத்துடுங்களேன். இப்போ அந்த பாம்பை வெடிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க, பாம்புக்குள்ளே மருந்து இருக்குது, ஆனால் அந்த நெருப்பை கனெக்ட் பண்ணக்கூடிய திரி இல்லை, மருந்து இருக்குது. இன்றைக்கும் அதுக்கு வெடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, ஆனால் வெடிக்க முடியல. இல்லை அந்த பாம்பில் தண்ணி ஊற்றிடுங்களேன், அதுக்குள்ளே மருந்து இருக்குது, அதுக்குள்ளே அந்த வெடித்து சிதறுகிற அந்த கிரியை செய்கிற பவர் இருக்குது, ஆனால் அந்த தண்ணி அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செயல்பட விடாமல் இன்ஆக்டிவாக மாற்றி வச்சிருக்கு. இதை தாங்க சாத்தான் செஞ்சிட்ருக்கான் நம்ம லைஃப்பில். தாகோனின் ஆவி இதை தான் செய்ய நினைக்குது. உங்களுக்குள்ள கர்த்தருக்காக வெடித்து சிதறி ஊழியத்தை செய்யவும் ஓடவும் ஒரு வல்லமையான பவர் இருக்குது, ஆனால் உங்களை இன்ஆக்டிவாக மாற்றி வச்சுருக்கான். சின்ன சின்ன மதியினங்களை உங்கள் வாழ்க்கையை அனுமதிச்சு இச்சைக்கு உங்களை இடம் கொடுக்க வச்சு இன்ஆக்டிவாக மாற்றி வச்சுருக்கான். நீங்கள் மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுருக்க திட்டமும் நோக்கமும் ரொம்ப பெருசு. என்னால் பேசிக் கிறிஸ்டின் லைஃபே வாழ முடியலன்னு சுகமாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அப்பாவை பார்த்து கேளுங்க. கேட்டால் கொடுக்குற அப்பா அவர். நீங்கள் வெள்ளியும் பொண்ணும் கேட்கல அப்பா கிட்ட, நீங்கள் என்ன கேட்குறீங்க தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையை கேட்குறீங்க, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கேட்குறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது, ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அப்பா கிட்ட கேளுங்க, உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். இந்த தாகோனின் ஆவியை நீங்கள் எளிதில் ஜெயிக்க உங்களுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தாகோனின் ஆவி எப்படி ஒரு ஆவிக்குரியனை தாக்கும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த இச்சை அடக்கம் எங்களுக்கு உண்டாக உதவி செய்யுங்க. இச்சை அடக்கம் மாத்திரம் இல்லை, ஆவியின் கனி என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிற அந்த 9 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆவியானவரே உங்கள் உதவியை நாடுகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் சத்ருவுக்கு இடம் கொடுக்காம எங்களை எந்த நோக்கத்துக்காக நீங்கள் உருவாக்குனீங்களோ அந்த நோக்கம் 100% எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி உங்களுக்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்தையும் செய்யணும் அப்படின்னு நாங்கள் கேட்கலப்பா, உங்கள் சித்தத்தை மாத்திரம் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இது எங்கள் விருப்பம், ஆனால் எங்களால் முடியல. நாங்கள் நம்புகிறோம், உங்கள் வல்லமை இருக்கே, எங்களை உங்கள் சமூகத்தில் மாசற்றவர்களாக நிறுத்துக்கிற வல்லமை, அந்த வல்லமையை நம்பி கேட்கிறோம். அந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும்ப்பா. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போய் என்னால் கர்த்தருக்காக நீ எழும்பவே முடியாது, நான் விட்டுடுறேன், நான் பார்த்துக்கு இருக்கிற வேலையை பார்க்குறேன்னு முடிவு பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்க. மறுபடியும் அவங்களை தூக்கி எடுங்க, மறுபடியும் அவங்களுக்காக நிற்க வைங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் சிம்சோனை நிற்க வைத்த தேவன் ஆண்டவரே அப்பா, நீங்கள் நிற்க வைங்க சுவாமி.
இதோ சிம்சோனுக்குள்ளே இருந்த அந்த இச்சை சிம்சோனை தாகோனுக்கு முன்னாடி பணிய வைத்தது. ஆண்டவரே அப்பா, ஓப்னி பினெகாஸ் என்கிற ஆண்டவரே ஏலியின் மகன்களுக்குள்ளே இருந்த அந்த இச்சை உடன்படிக்கை பெட்டிய தாகோனின் கோவிலிற்கும் கொண்டு போனது. ஆண்டவரே சவுலுக்குள்ளே இருந்த பதவி ஆசை என்கிற இச்சை சவுல ஆண்டவரே ராஜா அந்த அந்த தாகோனின் கோவிலில் கொண்டு போய் தொங்க வைத்தது. ஆண்டவரே அப்பா, இந்த இச்சை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. இந்த இச்சையை எதிர்த்து இச்சை அடக்கத்தோடு ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து நித்தியத்தில் உங்கள் முன்னாடி காணப்பட ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. விசேஷமாக நான் திரும்பவும் கேட்குறேன், இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை விட்டுட்டே போயிடலாம், இது இனி முடியாது, இது ரொம்ப டஃப்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மீண்டுமா அவங்கள நிற்க வைங்க. சிம்சோனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நடத்துங்க, தயை கட்டளையிடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.